Hi viewers, welcome to our channel. Today we are going to lesson standard 9 the science unit 22 world of microbes. World of microbes பற்றி பார்க்கலாம். microbes என்ன என்னது நுண்ணுயிரிகள். ஓகே, first learning objectives என்ன? After completing this lesson student will be able to first என்னது என்ன நம்ம பார்க்கலாம் அந்த லெசனில் ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் தயர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சரையும் ஷேப்பையும் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப். நெக்ஸ்ட்டு கேட்டகரைஸ் டைப்ஸ் ஆஃப் வைரஸ். வைரஸஸோட என்னது வகைகள் பற்றி பார்க்கலாம். அதை எப்படி வகைப்படுத்துகிறாங்க, அதோட வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நோ த ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெடிசன். அதோட ரோல்ஸ் என்னென்ன, மைக்ரோப்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பங்களிப்பு என்ன, இதில் அக்ரிகல்ச்சரில் எப்படி இருக்குது, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது, மெடிசனில் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கெயின் நாலேஜ் ஆன் மோட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன். என்னது நோய் எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது, எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுது, நோய் கடத்தும் முறைகள். டிசீஸ் என்ன சொல்கிறாங்க, டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். நோய் தொற்றுதல் எப்படி தொற்றுது நம்மளுக்கு, அதோட கடத்தும் முறைகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த காசட்டிவ் ஏஜென்ட்ஸ். நோய்களை பரப்பும் காரணிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அதை பேசிக்காக வச்சு அந்த டிசீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நோ டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெசர்ஸ். நோய்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, டிசீஸை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கு எப்படி தடுப்பு நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்வது, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட வேர்ட்ஸ் பாருங்கள். மைக்ரோஸ் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தைகளிலிருந்து இது உருவானது. மைக்ரோஸ்னால் ஸ்மால் சிறியது அப்படின்னு நுண்ணிய அப்படின்னு சொல்லுவாங்க. பயாஸ்னால் லைஃப் பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜினா ஸ்டடி இஸ் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் லிவிங் ஆர்கானிசம் ஆஃப் microscopic size which include bacteria, fungi, algae, protozoa and virus. என்ன சொல்கிறாங்க, இது நுண்ணுயிரியல். மைக்ரோபயாலஜினா என்னது, நுண்ணுயிரியல். இந்த வார்த்தை க்ரீக் வேர்ட்ஸில் மைக்ரோஸ்னா ஸ்மால், பயாஸ்னா லைஃப் பியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பயாஸ்னா என்னது, உயிருள்ள ஒரு செல், லைஃப் பியரிங். லோகஸ்னா எல் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜி அப்படின்னு ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நுண்ணிய அளவுடைய என்னது, எதை பற்றி, மைக்ரோஸ்கோபிக் சைஸ்னால் என்னது, நுண்ணிய அளவு. இதை பற்றி படிக்கிறாங்க. எது, உயிரினங்கள், பாக்டீரியா, ஃபங்கஸ், ஆல்கே, புரோட்டோசோவா, வைரஸ், இதை பற்றிய படிக்கிற படிப்புக்கு தான் என்னது மைக்ரோபயாலஜி. ஓகே, ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன சொல்லுவாங்க, ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் கால்டு மைக்ரோபயாலஜி. நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கும் பிரிவுக்கு தான் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மைக்ரோப்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஹேபிடேட்ஸ் லைக் டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக், அட்மாஸ்பரிக் ஆர் இன் லிவிங் கோஸ்ட். மைக்ரோப்ஸ் எங்கே இருக்கும், நுண்ணுயிரிகள் லேண்டில் அக்வாட்டிக்கில் இருக்கும், டெரஸ்ட்ரியல் லேண்டில் இருக்கும், அக்வாட்டிக் நீர்லேயும் இருக்கும், அட்மாஸ்பரிக் வளிமண்டலத்தில் இருக்கும், லிவிங் கோஸ்ட்னு எனது உயிருள்ள செல்கள்லேயும் அதோட இருப்பிடத்தை இருக்குது. லிவிங் கோஸ்ட்டில் அது இருக்குது. சம் ஆஃப் தெம் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்ஸ் லைக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஐசிட்ஸ், வாட்டர் பாடிஸ் அண்ட் high salt content and low oxygen and in arid place with limited water availability. சில நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எதில் வாழும், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னு வெப்ப நீரூற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பனி அடுக்கு, ஐசிட்ஸ்னால் பனி அடுக்கு, வாட்டர் பாடிஸ் வித் ஹை சால்ட்னு என்னது, அதிக உப்புத்தன்மையுடைய இடங்கள், லோ ஆக்சிஜன் என்னது, மிக குறைந்த ஆக்சிஜன் கொண்ட வாட்டர் பாடிஸ், அந்த நீர்நிலைகள், லோ ஆக்சிஜன் பாடிஸ் அண்ட் ஹை சால்ட் கண்டென்ட் அண்டு லோ ஆக்சிஜன் அண்ட் இன் ஏரிட் பிளேசஸ். ஏரிட் பிளேஸ்னு வறண்ட, ஏரிட்னா காற்றுன்னு சொல்லுவாங்க. வித் லிமிட்டட் வாட்டர் அவைலபிலிட்டி, வறண்ட அல்லது என்னது குறைந்த நீருள்ள பகுதிகளிலையும் அது வாழும். லிமிட்டட் வாட்டர் அவைலபிலிட்டி. நெக்ஸ்ட், சம் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பெனிஃபிஷியல் டு அஸ் அண்ட் தே ஆர் யூஸ்டு இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் curd, bread, cheese, alcohol, vaccines and vitamins.
while some others are harmful, causing diseases to plants and animals, include human being. என்னது some micro organism நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ப்ரிப்பேரேஷன் கர்டு தயாரிக்கிறதுக்கு தயிர் எதாவது தயாரிக்கிறாங்க, அதிலேருந்து கர்டு கிடைக்கிது, ரொட்டி, ப்ரெட்டு, சீஸ், அதெல்லாம் ஆல்கஹால், வேக்சின், விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அதிலிருந்து தயாரிக்க நம்மளுக்கு கிடைக்கிது. அதுலேயே ஹார்ம்ஃபுல் காசிங் தீய விளைவுகளும் நம்மளுக்கு இருக்குது. நோயை வந்து எதில் உண்டு பண்ணோம்? டிசீஸ் டு பிளான்ட்ஸ், காசிங் டிசீஸ் பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும், என்னது இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்க்கும் நோய்களை டிசீஸை உருவாக்கும். ஓகே, இந்த லெசன் திஸ் லெசன் வில் எக்ஸ்ப்ளோர் த பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் ரிலேஷன் டு வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமன் பைண்ட். நம்ம என்ன பண்ணுறோம் இந்த லெசன்ஸில் என்ன பண்ணுறோம், என்னத்தை பற்றி பாக்டீரியாவோட அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் மைக்ரோப்ஸோட நன்மை தீமைகளை பற்றி இதில் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ். மைக்ரோப்ஸும் அதோட வகைகள் என்னன்னு பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் இன் சைஸ், மார்ஃபாலஜி, ஹேபிடேட், மெட்டபாலிசம், லேண்ட், செவரல் அதர் ஃபீச்சர்ஸ். மைக்ரோப்ஸ் மே பி யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார். மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும், அதோட தோற்றம், வாழிடம், இதோட மெட்டபாலிக்ஸு இதெல்லாம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றில் ஒன்று இன்னொன்று வேறுபட்டு காணப்படும். இது வந்து யூனிசெல்லுலாராக இருக்கலாம், மல்டி செல்லுலாராக இருக்கலாம், இல்லைன்னா ஏ செல்லுலாராக கூட இருக்கலாம். ஏ செல்லுலாராக இருக்கும், ஒரு செல் உயிரியாக இருக்கலாம், பல செல் உயிரிகளாக இருக்கலாம், அல்லது செல்களற்ற உயிரிகளாகவும் இருக்கலாம். செல்களற்ற உயிரினா என்ன சொல்லுவாங்கன்னா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். வைரஸில் என்ன கிடையாது, செல்ஸ் நாட் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன்க்ளூட், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்கும்? பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே அண்டு ப்ரோட்டிஸ்டாக இருக்கும். அது நுண்ணுயிர்களோட டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, பாக்டீரியா பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்டீரியா எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. இந்த மாதிரி தான் அமைப்பில் இருக்கும். பாக்டீரியா வந்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். பாக்டீரியா ஆர் மைக்ரோஸ்கோபிக். அது எப்படி இருக்கும், ஒரு நுண்ணிய அளவுடையது, மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கும். சிங்கிள் செல்டு, ஒரு செல்லுலான உயிரி. இது ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனைசம்ஸ். இது வந்து ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனைசம்ஸ் வித்தவுட் நியூக்ளியஸ். இதில் என்ன இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது, அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ் இருக்காது. ஓகேவா? பாக்டீரியா ஒரு செல், ஒரு நுண்ணிய மைக்ரோஸ்கோபிக், அது சிங்கிள் செல்லாக இருக்கும். அதில் நியூக்ளியஸும் அதர் ஆர்கனல்ஸும் அதில் இருக்காது. இது ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனைசம்ஸ் பாக்டீரியா. ஓகே, ஆல்தோ மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியல் ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்ட் அஸ் சிங்கிள் செல் ஃபார்ம்ஸ். என்னது, பெரும்பான்மையான பாக்டீரியா இனங்கள் எப்படி சிங்கிள் செல்லாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அது சம் அப்பியர் டு பி ஃப்ளம்மன்ஸ் ஆஃப் லூஸ்லி ஜாயிண்ட் செல்ஸ். சில பாக்டீரியாங்கள் எப்படி இருக்கும், லூஸ்லி அப்படியே இலைகள் இணைக்கப்பட்டு லூஸ்லியாக. ஃப்ளம்மன்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, இலைகள் சொல்லுவாங்க. இலைகள் வந்து எப்படி தளர்வாக இணைக்கப்பட்டுள்ள ஒரு மெலிசான அளவு கொண்டு இருக்கும். ஓகே, த சைஸ் வேரியஸ் ஃப்ரம் லெஸ் தென் 1 to 10 micron in length and 0.2 to 1 micron meter from in width. Bacteria may be motile or non-motile. Special structure called flagella are found on the cell surface of motility. எப்படி இருக்கும், பாக்டீரியாவோட அளவுகள் பார்த்தோம் அப்படின்னா, பாக்டீரியா நீள லென்த்தில் எப்படி இருக்கும், 1 to 10 மைக்ரோமீட்டர் அளவுக்கு குறைவாக இருக்கும். பிரெத் அகலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அகலத்தில் பார்த்தோன்னா 0.2லேருந்து 1 மைக்ரோமீட்டர். விந்த்னா அகலம் அதுக்கு குறைவாக இருந்து வேறுபட்டு டிஃப்ரென்சியேஷனாக இருக்கும். பாக்டீரியாக்கள் மொட்டைலாக இருக்கும். மொட்டைலாம் என்னது, ஒரு இடத்து மேபி வந்து மொட்டைல்னா ஒரு நகரும் அல்லது நகராது. நான் மொட்டையில் இடம் பெயராதவை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மூமெண்ட் இருக்காது நான் மொட்டைல். அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்கும், நகரும் தன்மையும் இருக்கும் மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, இதில் ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொட்டையில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூமெண்ட் ஆகணும், இடம்பெயர்ந்து செல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன அமைப்புகள் தேவை, ஃப்ளாஜெல்லா அப்படிங்கிற. ஃப்ளாஜெல்லானா கசை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது, செல் ஸ்ட்ரக்சரில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியுமா, அவுட் சைடில் காணப்படும், இந்த சர்ஃபேஸ் மேல் பரப்பில் காணப்படும். இந்த மாதிரி நீச்சி மாதிரி இங்கே இருக்க பாருங்க, இதுதான் ஃப்ளாஜெல்லா. ஸ்ட்ரக்சராக பாக்டீரியா செல்ஸில் ஃப்ளாஜெல்லம் அப்படிங்கிறது இருக்கா, மேற்பரப்பில் இருக்காமா, அந்த இதுதான் ஃப்ளாஜெல்லம். நீண்ட இது மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர், ஃப்ளமன்ஸ் மாதிரி இருக்கா, இதுதான் ஃப்ளாஜெல்லா. ஓகே, இதுதான் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். இதில் என்னென்ன இருக்குது பாக்டீரியாவில்,
பைலி இருக்குது, சைட்டோபிளாசம், ரிபோசோம்ஸ் இருக்குது, குரோமோசோம், செல் வால் ஸ்ட்ரக்சர், செல் வால் இருக்குது, செல் மெம்ப்ரெயின் இருக்குது, கேப்சூல் இருக்குது, பிளாஸ்மிட் ஆல்சோ present in bacteria cell. ஓகே, எண்டோஸ்போர் ஆல்சோ present in bacteria cell. நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவோட ஷேப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, based on the shapes bacteria are grouped as என்னென்ன shapes இருக்குது? spherical shaped bacteria, rod shaped bacteria, spiral shaped bacteria அப்படின்னு சொல்லுவோம். spherical shaped bacteria called as என்ன bacteria? காக்கை அப்படிங்கிற சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இமேஜஸில் கொடுத்துருக்காங்க. காக்கை அப்படிங்கிற காக்கஸ் ஸ்பியர் வடிவத்தில் காக்கஸ் ஸ்பெரிக்கல் இந்த சென்டரில் கூட க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருமா, ஸ்பெரிக்கல் வடிவம் இதுதான் காக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்பியர் ஷேப். இது ஒரு சிங்கிள் செல். காக்கஸ் ஃபாரிய சிங்கிள் செல். இது வந்து ஒரு சிங்கிள் செல். நெக்ஸ்ட்டு ராட் ஷேப்டு பாக்டீரியா கால்ட் அஸ் பேசிலை அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா, ஆரஞ்சு கலரில். இதுதான் பேசில், ராட் ஷேப்பில் இருக்கும். ஓகே, கோல் குச்சி வடிவத்தில் காணப்படுதா. இது வந்து கோல வடிவத்தில் இருக்கும். காக்கஸ் வந்து இது குச்சி ராட் ஷேப்பில் இருக்கும். இது பேசிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பேசிலஸ் ஃபாரிய சிங்கிள். ஒரு சிங்கிளை குறித்து அதுக்கு பேர் என்ன? பேசிலஸ். நிறையா சேர்த்து ப்ளூரலில் சொன்னோம்னா அது என்னன்னு சொல்லுவோம்? பேசிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது காக்கை, காக்கஸ் அப்படிங்கிறது சிங்கிள் செல். ஒரே ஒரு செல்லை குறித்தா காக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரே ஒரு செல் மட்டும் இருந்தால் அது காக்கஸ். ஒரே ஒரு பேசிலஸ் மட்டும் இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? பேசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று ஸ்பைரல் ஷேப்டு அப்படின்னா என்ன? திருகு வடிவம். ஸ்பைரல்னு என்னது? திருகு வடிவத்தில் காணப்படும். அந்த இமேஜில் தேர்ட் ஒன் பாருங்கள், இதுதான் ஸ்பைரல் ஷேப். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பைரில்லா. ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா கால்ட் ஆஸ் ஸ்பைரில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிங்கிள் செல், ஒரே ஒரு செல்லை மட்டும், இது நிறையா செல்ஸை குறித்தா ஸ்பைரில்லான்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சிங்கிள் செல் மட்டும் குறித்து அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்பைரில்லம். ஸ்பைரில்லம் ஃபார் சிங்கிள் செல். ஓகே, நெக்ஸ்ட் டூ யூ நோ Antony van Leeuwenhoek, the first microbiologist, designed his own microscope. ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஆண்டனி வான் லியூவன்ஹூக். லூவன்ஹூக் தான் முத கண்டுபிடிச்சார். இவர் வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். என்னது? ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். இவர் தான் ஃபஸ்ட்டு நுண்ணோக்கியை வந்து என்ன மைக்ரோஸ்கோப்பை டிசைன் பண்ணார். விச் இயர்? இன் 1674 என்ன பண்ணார்னா, he took plaque from his own teeth and observed in under the microscope. என்ன பண்ணார்? தன்னோட டீத்தில் இருக்கிற சிதைவுற்ற பல்லை எடுத்து என்ன பண்ணார்? மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துருக்காரு. அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்க்குறப்ப he was astonished, ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. டு சி மெனி டைனி ஆர்கனைசம் மூவிங் அரவுண்ட். அதை சுற்றி என்னது? நிறைய சின்ன சின்ன ஆர்கனைசம்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துருக்காரு. விச் ஹேஸ் அதர்வைஸ் இன்விசிபிள் டு naked eyes. அது என்னது? கண்ணுக்கு தெரியாது. அந்த உயிர்கள் எப்படி? நுண்ணிய உயிர்கள் வந்து நிறைய இருக்குது, அதிக அளவு இருக்குது. நம்ம கண்ணில் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப அதில் தெரிஞ்சிச்சு. இவர் தான் ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பை வடிவமைச்சார். ஓகேவா? பாக்டீரியா செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி, அமைப்பு எப்படின்னு பார்க்கலாம். பாக்டீரியா செல் ஹேஸ் செல் மெம்ப்ரெயின். இந்த இமேஜில் கொடுத்துருந்தாங்களே, நம்ம தான் பாக்டீரியா செல்லோட ஸ்ட்ரக்சர் இதில் இருக்குது. ஓகே, பாக்டீரியா செல் ஹேஸ் செல் மெம்ப்ரெயின் இருக்கும். கவர்டு பை ஸ்ட்ராங் ரிஜிட் செல் வால். என்னது? அதை சுற்றி என்ன காணப்படும்? ஸ்ட்ராங் உறுதியான ரிஜிட் செல் வால் வந்து இருக்கும். இன் சம் பாக்டீரியா அவுட் சைடு த செல் வால் எப்படி இருக்கும்னா, தேர் இஸ் அன் அடிஷ்னல் ஸ்லைமி ப்ரொடக்டிவ் லேயர் கால்டு கேப்சூல். சம் பாக்டீரியாவில் எப்படி இருக்கும்? கேப்சூல் காணப்படும். அது கூடுதலான மெல்லிய படலம் அப்படி. ஸ்லைமின்னா அது மெல்லிய ஒரு பாதுகாப்பு உரை காணப்படும் லேயர் வந்து, அது கேப்சூல். அது எதனால் ஆனது அப்படின்னா பாலிசாக்கரைடால் ஆனது. பல கூட்டு மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ். த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் என்க்ளோசஸ் த சைட்டோபிளாசம் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். பிளாஸ்மா மெம்ப்ரெயின் வந்து என்னது? தெளிவற்ற உட்கருவை கொண்டு காணப்படும். அது நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நியூக்ளியாய்டு. ரிபோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ விச் சர்வ் அஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ரிபோசோமும் நெக்ஸ்ட் என்னது? டிஎன்ஏவே என்னது? அது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? ரிபோசோம்ஸ் ஆர் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ரிபோசோம்ஸ் என்ன பண்ணும்? ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும், உற்பத்தி பண்ணும். த லேக் மெம்ப்ரெயின் பவுண்ட் organelles. In addition to this, a small extra chromosomal circular DNA called plasmid is found in the cytoplasm. சைட்டோபிளாசத்தில் என்ன காணப்படும்?
எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ காணப்படும். அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வைரஸஸ் பற்றி பார்க்கலாம். த டேர்ம் வைரஸ் அப்படிங்கிறது லத்தீன் வேர்ட்ஸ்லேருந்து தோன்றியது. இது வீனோம் அப்படிங்கிறது பாய்சனஸ் ஃப்ளூட் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸஸ்னால் என்னது? நான் செல்லுலார் வைரஸஸ் ஆர் இது வந்து நான் செல்லுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பேரசைட்ஸ் அப்படின்னு தன்னைத்தானே என்னது பெருக்கிக்கும். செல் வந்து அமைப்பற்ற தன்னைத்தானே என்னது ரெப்ளிகேட் தன்னைத்தானே பெருக்கிக்கொள்ளும் ஒரு பேரசைட்ஸு. தே ஆர் மேடப் ஆஃப் எ ப்ரோட்டீன். எதிலால் ஆனது வைரஸ் வந்து? தே ஆர் மேடப் ஆஃப் எ ப்ரோட்டீன் தட் கவர்ஸ் எ சென்ட்ரல் நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல்ஸ். எதனால? ப்ரோட்டீனாலானது. அதை சுற்றி என்ன காணப்படும்? நியூக்ளிக் ஆசிட்ஸ் மாலிகுல் காணப்படும். சென்ட்ரல் நியூக்ளியஸ் கவர்ஸ் எ சென்ட்ரல் நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல். நியூக்ளிக் அமிலம் காணப்படும். ஓகே, புரதத்தால் சூழப்பட்டிருக்கும். இது மையத்தில் நியூக்ளிக் அமிலம் காணப்படும். நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம், டிஎன்ஏவாகவும் இருக்கலாம். ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம், என்ன பண்ணலாம்? டிஎன்ஏவாகவும் இருக்கலாம். சென்ட்ரல் நியூக்ளிக் ஆசிட்ஸ் காணப்படும். நியூக்ளிக் அமிலங்கள் இருக்கும், அதோட மூலக்கூறுகள் இருக்கும் சென்ட்ரலில் மையத்தில். அது வந்து ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம் அல்லது டிஎன்ஏவாகவும் இருக்கலாம். ஓகே, த அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் வேரிஸ் from 60% to 95%. இது எவ்வளோ இருக்கும்? 60% to 95% இருக்கும். அண்ட் the rest is nucleic acids and rest is புரதங்களும் மீதி நியூக்ளிக் அமிலங்களும் காணப்படுகிறது. நியூக்ளிக் அமிலங்கள் வந்து டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ் எய்தர் டிஎன்ஏ இருந்துச்சு அது T4 பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஆர்என்ஏ வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஆர்என்ஏ tobacco mosaic virus, TMV, tobacco mosaic virus. A simple virus particle is often called a virion. A simple ஒரு எளிய வைரஸ் பார்ட்டிகிள்ஸ் துகள் என்ன சொல்லுவாங்க? வீரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த க்ரோவ் அது வளர்ச்சி. எப்படி அது மல்டிபிள் ஆகும் வளரும் அப்படின்னா அது வந்து லிவிங் செல்ஸில் தான் என்னது மல்டிபிள் ஆகும். த க்ரோ அண்ட் மல்டிப்ளை ஒன்லி இன் லிவிங் செல்ஸ். தே ஆர் த ஸ்மாலஸ்ட் அமாங் த infective agents varying over a wide range from 18 to 400 nanometer. இது என்னது? உயிருள்ள செல்களில் மட்டும்தான் வளரும்னு சொல்லியிருக்கோம் லிவிங் செல்ஸில். இது டிசீஸை வந்து எப்படி உருவாகுது? மிகச்சிறியவை. இதோட உருவளவு பார்த்தோம் அப்படின்னா பரவலாக வந்து 18 to 400 நானோமீட்டர் வரையில் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது தே கேன் லிவ். இதில் எதில் இருக்கும் அப்படின்னா plants, animals, human being and even bacteria. They can live எதில் இருக்கும் அப்படின்னா plants, animals, human being and even bacteriaலையும் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தா they can be easily transmitted from one host to another. இது ஈஸியாக என்ன பண்ணும்? ஒரு இதில் இருந்து ஹோஸ்டலுக்கு ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆயிரும். ஓகே, இதுதான் வைரஸோட கேரக்டர்ஸ் பார்க்கலாமா? வைரஸஸ் எக்ஸிபிட் போத் லிவிங் அண்டு நான் லிவிங். இதில் 2 கேரக்டர்ஸ் இருக்குது, 2 கேரக்டர்ஸ், லிவிங் அண்டு நான் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிருள்ள தன்மையில் வைரஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா தே ஹேவ் த நியூக்ளிக் ஆசிட்ஸ். அதில் என்ன இருக்கும்? நியூக்ளிக் அமிலங்கள் இருக்கும். அது டிஎன்ஏவாகவும் இருக்கலாம், ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் த ஜெனட்டிக் மெட்டீரியல் தட் கேன் ரெப்ளிகேட். என்னது? நியூக்ளிக் அமிலத்தை இது கொண்டு இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியலை ரெப்ளிகேட் ஆகும். நெக்ஸ்ட் தே கேன் மல்டிப்ளை இன் த லிவிங் செல்ஸ் ஆஃப் த கோஸ்ட். என்னது? கோஸ்ட் செல்லில் தான் என்னது மல்டிப்ளை ஆகும். உயிருள்ள செல்களில் தான் அது மல்டிப்ளை ஆகும். த கேன் அட்டாக் ஸ்பெசிஃபிக் கோஸ்ட். இது என்ன இதை அட்டாக் பண்ணும் அப்படின்னா கோஸ்ட், அது ஓம்புயிரி அந்த ஸ்பெசிஃபிக் கோஸ்ட்டை தான் அது அட்டாக் பண்ணும். இதுதான் லிவிங் செல்ஸ். நம்ம உடம்புல வந்து பாக்டீரியா வந்துருச்சுன்னா நம்மளை தானே அட்டாக் பண்ணுது, அதே மாதிரி தான். நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸஸ். உயிரற்ற பண்புகளில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வைரஸஸ் ரிமைன் அஸ் இனர்ட் மெட்டீரியல் அவுட் சைட் தயர் ஹோஸ்ட். என்னது இனர்ட் மெட்டீரியல்? அது எந்த ஒரு ஆக்ஷன் இல்லாமல் இனர்ட்டாக இருக்கும், மந்தமான நிலையில் தான் இருக்கும். அவுட் சைடு வந்து வைரஸஸ் வந்து ஒரு கோஸ்ட் செல்லுக்கு உள்ளே போனால் தான் அது ஆக்டிவே நடக்கும். உயிருள்ள செல்கள்கிட்ட போனால் தான் ஆக்டிவே நடக்கும். வெளியில் பார்த்தா அது இன்ஆக்டிவாக தான் இருக்கும், இனர்ட்டாக இருக்கும். தே ஆர் டிவைட் ஆஃப் செல் மெம்ப்ரெயின் அண்ட் செல் வால். இதில் செல் மெம்ப்ரெயின் அண்ட் செல் வால் வந்து டிவைட் இருக்காது. வைரஸஸ் ஆர் டிவைட் ஆஃப்
செல்லுலார் ஆர்கனல் செல் லைக் ரிபோசோம்ஸ் மைட்டோகாண்ட்ரியா எக்ஸெட்ரா. வைரஸ் என்னது? செல் ரிபோசோம் மைட்டோகாண்ட்ரியா இதுவும் வைரஸில் இருக்காது. த கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. இது எப்படி படிகப்படுத்த முடியும்? கிறிஸ்டலைஸ்ட். த கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். நெக்ஸ்ட்டு more to know. The protein-free pathogenic RNA of virus is viroids. Viroidsனால் என்னது? வைரஸில் புரத உரையற்ற தீங்களிக்கும் RNA தான் என்னன்னு சொல்லுவாங்க? வீரா அப்படின்னு சொல்லுவாங்க. வைராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. they are found in plant cells. இது எங்கே இருக்கும்? அப்படி இதுனா எங்கே இருக்குன்னா plant cells and cause disease in plants. என்னது? தாவரங்களில் தான் இருக்கும். தாவரங்களுக்கு நோய்களை இது உண்டாக்கும். புரோட்டீன் ஃப்ரீ பேத்தோஜெனிக் RNA ஆஃப் வைரஸ் இஸ் விராய்ட்ஸ் சொல்கிறாங்க. வைராய்ட்ஸ் சொல்கிறாங்க. they are found in plant cells and cause disease in plants. இதோட வைரஸோட டைப்ஸ் என்ன பார்க்கலாம். viruses are characterized as given below. plant virus. plant virus என்னது? viruses that infect plants. plants-ஐ தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ் தான். பிளான்ஸில் நோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ் தான் பிளான்ட் வைரஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இமேஜில் டொபேக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இமேஜில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? டொபேக்கோ மொசைக் வைரஸ். இதில் கேப்சிட் அப்படிங்கிற உரை இருக்கும். இது எதனால் ஆனது? மேடப் ஆஃப் RNA. ஜெனட்டிக் மெட்டீரியல் RNA இருக்கும். ஓகேவா? இது நானோமீட்டர் 18 × 250 நானோமீட்டர் அளவில் இருக்கும். டொபேக்கோ மொசைக் வைரஸ். இது பிளான்ட் வைரஸ். நெக்ஸ்ட்டு அனிமல் வைரஸ். வைரஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸில் நோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ் என்னது? அனிமல் வைரஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், போலியோ வைரஸ். ரெட்ரோ வைரஸ்ங்கிறது HIV வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இமேஜஸில் என்ன எக்ஸாம்பிள் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அடினோ வைரஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் கொடுத்துருக்காங்க. அடினோ வைரஸில் என்ன இருக்குது? கேப்சோமியர் இருக்குது, DNA ஜெனட்டிக் மெட்டீரியல் DNA இருக்குது, கிளைகோ புரோட்டீன். இதில் அனிமல் வைரஸில் DNA இருக்குது. பிளான்ட் வைரஸில் RNA இருக்குது ஜெனட்டிக் மெட்டீரியல். இதோட அளவு டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 70 to 90 நானோமீட்டர். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பாருமா. இதில் மெம்பரேனஸ் என்வெலப் இருக்கும், RNA இருக்கும். RNA ஜெனட்டிக் மெட்டீரியல் RNA இருக்குது. கேப்சிட் அப்படிங்கிற ப்ரோட்டீன் உரத உரை இருக்குது. கிளைகோ புரோட்டீன் ப்ரெசன்ட் இன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இதோட அளவு டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 18 to 200 நானோமீட்டர். இது அனிமல் வைரஸ். நெக்ஸ்ட்டு பாக்டீரியோபேஜஸ். வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியல் செல். பாக்டீரியாங்களை தாக்கி அழிக்கும் வைரஸ். பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய வைரஸ் தான் என்னது? பாக்டீரியோபேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது T4 பாக்டீரியா பேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? T4 பாக்டீரியா பேஜ். அதோட இமேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெட் இருக்கும், மேலே தலைப்பகுதி இந்த மாதிரி இருக்கும், ஹெக்ஸாகனல் ஷேப்பில் இருக்கும், DNA இருக்கும். அதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் டெய்ல் வால் பகுதி காணப்படும். சீத் அப்படிங்கிற உரைப்பகுதி, டெய்ல் ஃபைபர்ஸ் இதில் காணப்படும். இந்த மாதிரி இமேஜில் இருக்கிற மாதிரி. இதோட நானோமீட்டர் எவ்வளோ அளவு அப்படின்னா 18 × 225 நானோமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபங்கஸ் பற்றி பார்க்கலாம். ஃபங்கை. த லேக் குளோரோஃபில். இதில் என்ன இருக்காது? குளோரோஃபில் இருக்காது. ஹென்ஸ் டிபெண்ட் ஆன் லிவிங் அல்லது லிவிங் செல்ஸில் இருக்கும் அல்லது டெட் ஹோஸ்ட் ஃபார் தயர் நியூட்ரிஷனல் நீட்ஸ். அதுக்கு நியூட்ரிஷனலுக்காக என்னது? நம்மளுக்கு தேவையான ஊட்டத்தை பெறுவதற்காக டெட் கோஸ்ட் செல்ஸை நம்பியிருக்கோம். இறந்த உடலில் இருக்கும் ஃபங்கஸ். ஃபங்கஸ் லிவிங் ஆன் லிவிங் கோஸ்ட் ஆர் கால்டு பேரசைட்ஸ். உயிருள்ள திசுக்களில் அது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரசைட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் தோஸ் லிவிங் ஆன் டெட் ஆர்கானிக் மேட்டரில் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? சேஃப்ரோஃபைட்ஸ் சொல்லுவாங்க. த பாடி ஆஃப் த ஃபங்கஸ் இஸ் கால்டு தாலஸ். அதோட உடல் அமைப்பு என்னன்னு சொல்லுவோம்? தாலஸ் அப்படிங்கிற அமைப்பாக சொல்லுவோம். ஃபங்கஸோட உடல் அமைப்பு எப்படின்னா அது தாலஸ். சிங்கிள் செல்டு ஈஸ்ட் ரேஞ்ச் ஃப்ரம் 1 to 5 மைக்ரோமீட்டர் இன் வின்த். இதுவரை சிங்கிள் செல் ஈஸ்ட் சிங்கிள் செல்ட் ஈஸ்டில் அதோட மைக்ரோ 1 to 5 மைக்ரோமீட்டர் அளவில் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா தேர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஃப்ளாஜெல்லாம் இதில் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஹேண்ட்ஸ் தே ஆர் நான் மொட்டைல். இது என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நகரும் தன்மையற்றது, நான் மொட்டைல். இந்த கேஸ் மல்டி செல்லுலர் ஃபார்ம்ஸ். இது சிங்கிள் செல் இருக்கிறப்ப மல்டி செல்லுலர் ஃபார்ம்ஸில் தாலஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி செல்லுலர் ஃபார்ம்ஸில் இதோட தாலஸ் என்னன்னு சொல்லுவோம்? தாலஸ் இஸ் கால்டு மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். மைசீலியம் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சிவரல் தின் ஃப்ளம்மன்ஸ் கால்டு ஹைப்பே. அதில் இருந்து சின்ன சின்ன தின் ஃப்ளம்மன்ஸ் இருக்கும், மெல்லிய இலைகள் இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்பா அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலரில் ஒரே ஒரு சிங்கிளை சொல்கிறப்ப ஹைப்பான்னு சொல்லுவோம். ப்ளூரலில் நிறைய சேர்ந்தது என்ன சொல்லுவோம்? ஹைப்பே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
இந்த இமேஜஸை இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் செல் கொடுத்துருக்காங்கம்மா. பென்சிலியம் ஈஸ்ட் செல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்கஸில் இதுதான் ஈஸ்ட் செல், இது வந்து பென்சிலியம். ஈச் ஹைப்பா இஸ் 5 to 10 மைக்ரோமீட்டர். ஹைப்பா ஒவ்வொரு ஹைப்ராவும் எது 5 to 10 மைக்ரோமீட்டரால் ஆனது. தே ஆர் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபில்டு வித் புரோட்டோபிளாசம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், குழல் வடிவத்தில் காணப்படும். ஃபில்டு அதில் என்ன காணப்படும்? புரோட்டோபிளாசம் நிறைஞ்சு இருக்கும் அந்த செல்லுலர் ஆர்கனல்ஸில். செல்வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் ஆர் கைட்டிங். செல்வால் எதனால் ஆனது? செல்லுலோஸ் கைட்டினால் ஆனது. சைட்டோபிளாசம் கண்டைன்ஸ். சைட்டோபிளாசத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்மால் வேக்யூல்ஸ் ஃபில்டு வித் செல் ஷேப் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கால்ஜி பாடி, ரிபோசோம்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதெல்லாம் சைட்டோபிளாசத்தில் இருக்கும். ஓகே. ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன் ஆர் ஆயில் குளோபியூல்ஸ். ஃபுட் மெட்டீரியல்ஸ் எதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்? கிளைகோஜனையும் ஆயில் குளோபியூல்ஸும் ஸ்டோர் இதோட ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். த ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி. இதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்னது? பைனரி ஃபிஷன், பட்டிங், ஃப்ரெக்மெண்டேஷன் இருக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும். கொனிடியா மூலமாக ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும். அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்டாஞ்சியம் ஆர் கால்ட் எது மூலமாக நடக்கும்? ஆந்திரீடியம் அண்டு ஊகோனியம் மூலமாக இதில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த ஈஸ்ட் செல்லோட இமேஜஸ் இதாமல் ஈஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்கஸ்க்கு. இது பென்சிலியம். ஓகே. நெக்ஸ்ட்டு பிரியான்ஸ். பிரியான் அப்படின்னா த டேர்ம் பிரியான் வாஸ் காயின்டு பை யார்? இது சொன்னால் ஸ்டான்லி பி ப்ரூஷினர் அப்படிங்கிறவர் தான் 1982 பிரியான்ஸ் பற்றி. பிரியான்ஸ் என்னது? வைரல் பார்ட்டிகிள்ஸ். இது ஒரு வைரஸோட துகள். இதில் என்ன இருக்குது அப்படின்னா விச் கண்டெயின் ஒன்லி ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் பிரியான்ஸில் இருக்கும். ஒன்லி ப்ரோட்டீன்ஸ். த டு நாட் கண்டெயின் நியூக்ளிக் ஆசிட். இதில் என்ன இருக்காது அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் கிடையாது. தே ஆர் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் ஸ்மாலர் தென் வைரஸ். பிரியான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நியூரான்ஸ் அண்ட் ஆர் ராட் ஷேப்ஸ். பிரியான்ஸ் இது என்ன ஷேப்ஸில் இருக்குது? இந்த இதில் பாருங்கம்மா நியூரான்ஸில் தான் பிரியான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்காது. இது நோய் டிசீஸை உண்டு பண்ணக்கூட வைரஸை விட இது சின்ன அமைப்பாக இருக்கும். ஸ்மாலர் தென் வைரஸ்னால் என்னது? சின்ன அமைப்பாக இருக்கும். ஒரு நோய்களை தோற்றுவிக்கக்கூடிய அமைப்பு இது. நியூரானில் தான் இது காணப்படும். இது எதில் இருக்கும்? நியூரானில் இருக்கும். என்ன ஷேப்ஸில் இருக்கும் அப்படின்னா ராட் ஷேப்ஸில் இருக்கும். ஓகே. பிரியான்ஸ் இன்டியூஸ் சேஞ்ச் இன் நார்மல் ப்ரோட்டீன்ஸ். என்னது? புரதங்களில் இது என்ன பண்ணணும்னா கேஷுவலாக ஒரு சேஞ்சஸை உருவாக்கும். திஸ் ரிசல்ட் இந்த டீஜெனரேஷன் ஆஃப் நெர்வஸ் திசு. இது என்ன பண்ணணும்? நரம்பு திசுகள் நெர்வஸ் திசுவை என்ன பண்ணும்? அழிச்சிடும். சீர்குலைய செஞ்சிடும், அழுத்து விடும். டீஜெனரேஷன் ஆகிடும் நெர்வஸ் திசுவை. இது இதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதை பிரியான்ஸ். பிரியான்ஸ் நார்மல் அண்டு அப்நார்மல் எப்படி இருக்கும்? சாதாரண நிலையில் எப்படி இருக்கும்? நார்மல் எப்படி இருக்கும்? அப்நார்மல் அசாதாரண நிலையில் எப்படி இருக்கும்னு இதில் கொடுத்துருக்காங்க. இமேஜில் பாருங்கள். இதுதான் பிரியான் ப்ரோட்டீன், பிரியானோட புரதம். ஓகே. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் வைரஸ். நுண்ணுயிர்களின் பயன்பாடு இப்போ எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? மைக்ரோ ஆர்கானிசம் கான்ட்ரிபியூட் டு ஹியூமன் வெல்ஃபேர் இன் மெனி வேஸ். நிறைய நிலைகளில் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன் தி செக்ஷன் வி வில் ஸ்டடி அபவுட் த டைவர்சிட்டி, யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட பயன்களை பற்றி பார்க்கலாம். என்னென்ன துறையில் எப்படி பயனுள்ளதாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மைக்ரோப்ஸ் இதில் அக்ரிகல்ச்சரில் இருக்குது. எப்படி அக்ரிகல்ச்சரில் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு பார்க்கலாம். விவசாயத்தில் மைக்ரோப்ஸ் ப்ளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அக்ரிகல்ச்சர், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அண்ட் பயோ ஃபெர்டிலைசர். இதோட ரோல் எதில் இருக்குன்னா அக்ரிகல்ச்சரில் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். என்ன அது உயிரிகளை பாதுகாப்பதற்கும் அது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாகவும் இருக்குது. உயிர் உரமாகவும் நம்மளுக்கு பயன்படும். பயோ ஃபெர்டிலைசரில் இது பங்கு கொள்ளுது மைக்ரோப்ஸ். அந்த மைக்ரோப்ஸ் ப்ளே எ விட்டால் ரோல் இன் த சைக்கிளிங் ஆஃப் எலமெண்ட்ஸ். லைக் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் மைக்ரோப்ஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்டு பாஸ்பரஸ் காணப்படும். இதில் பார்த்தோம் அப்படின்னா தீஸ் ஆர் கால்டு பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? உயிரியல் துப்புரவாளர்கள், பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ்லாம் என்னது? இது ரொம்ப முக்கியமாக பங்களிக்கின்றன விவசாயத்துறையில் பார்த்தோம் அப்படின்னா. மைக்ரோப்ஸ் அஸ் பயோ ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கனைசம் விச் என்ரிச் த சாயில் வித் நியூட்ரியன்ஸ் ஆர் கால்ட் அஸ் பயோ ஃபெர்டிலைசர். மைக்ரோ ஆர்கனைசம்ஸ் என்ன பண்ணுது? அதிக அளவில்
என்ரிச் வளமுள்ள சாயிலை என்ன பண்ணும், வளமுள்ளதாக மாற்றும். என்ரிச் சாயில் நியூட்ரியன்ஸ் ஆர் கால்டு தான் பயோஃபெர்டிலைசர்ஸ், உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியா, சைனோபாக்டீரியா அண்ட் ஃபங்கை அண்ட் த மெயின் சோர்சஸ் ஆஃப் பயோஃபெர்டிலைசர். பயோஃபெர்டிலைசர் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, என்னென்ன மைக்ரோப்ஸு, பாக்டீரியா, சைனோபாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ். நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் நியூட்ரியன்ஸ். நைட்ரஜன்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் முக்கியமாக பிளான்ட் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் ஹேஸ் டு பி கன்வெர்டட் டு அவைலபிள் ஃபார்ம் ஏ நைட்ரஜன். வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் வந்து எப்படி நைட்ரஜன் வாயு வந்து கன்வெர்ட் ஆகி பிளான்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜனாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நைட்ரஜன் வந்து. திஸ் இஸ் டன் பை மைக்ரோப்ஸ் எய்தர் இஸ் ஃப்ரீ லிவிங் கண்டிஷன்ஸ் ஆர் பை ஹேவிங் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஸ் வித் த பிளான்ஸ். என்னது, கூட்டுயிரி வாழ்க்கை மேற்கொண்டு என்ன பண்ணும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அசிட்டோபாக்டர், நைட்ரோசோமோனஸ், நாஸ்டாக், இது வந்து ஃப்ரீ லிவிங். சிம்பயாட்டிக் மைக்ரோப்ஸ் லைக் சிம்பயாட்டிக் மைக்ரோப்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ரைசோபியம் ஃப்ராங்கியா, கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துது. ஓகே, தனித்து வாழ்வது ஃப்ரீ லிவிங், தனித்து நைட்ரோமோனஸ், நாஸ்டாக் அப்படிங்கிறது தனித்து வாழ்பவை. அசிட்டோபாக்டர் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். என்னது, உயிரியல் கட்டுப்பாடு காரணிகள். இது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்டு ஃபார் கண்ட்ரோலிங் ஹார்ம்ஃபுல் ஆர் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். எதை கண்ட்ரோல் பண்ணுது, தீங்குகளை விளைவிக்கக்கூடிய பிளான்ட்ஸ்க்கு தீங்குகள் விளைவிக்கக்கூடியதை பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் தான் என்ன பண்ணும், பெஸ்ட். என்னென்ன ஆர்கானிசம், அது பெஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், பூச்சிகளை அழிக்கக்கூடிய பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாகவும் இருக்குது, பயோ பெஸ்டிசைட்ஸாகவும் இது இருக்குது மைக்ரோப்ஸ் வந்து. இதில் பேசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படிங்கிற பிடி அப்படிங்கிற ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தட் ப்ரொடியூஸ் எ ப்ரோட்டீன் கால்டஸ். அதில் என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அப்படின்னா க்ரை ப்ரோட்டீன் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணணும், இந்த ப்ரோட்டீன் டாக்ஸிக்ஸ் டு த இன்செக்ட் லார்வா அண்டு கில்ஸ் தம். என்னது, டாக்ஸிக் நச்சுத்தன்மை வந்தால் இன்செக்ட்ஸ் லார்வா வந்து என்னது அழிச்சிரும், பூச்சிகளை புழுக்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸ்போர்ஸ் ஆஃப் அதோட ஸ்போர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிடி துரிஞ்சினஸ் ஆர் அவைலபிள் இன் சேசட்ஸ் விச் ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டரில் கலந்து என்ன பண்ணும், சேசட்ஸாக கலக்கு பாக்கெட்டில் அது வாட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்செக்ட் லார்வாவை என்ன பண்ணும், புழுக்களை வந்து அழிச்சிட்டு கரைத்து பூச்சி அந்த இளம் உயிரிகளை என்ன பண்ணும், அழிச்சிடும். இது மாதிரி ரொம்ப பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாகவும் மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அக்ரிகல்ச்சரில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மைக்ரோப்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ ஆர்கானிசம் ப்ளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ரொம்ப அதிக அளவு உற்பத்தி செய்வதில் மதிப்புமிக்க நம்மளுக்கு ஹியூமன் வெல்ஃபேர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தலாமா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்மெண்டட் பெவரேஜஸ். என்னது, நொதிகள். ஃபெர்மெண்டட் பெவரேஜ் என்ன அப்படின்னா நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் தயாரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெவரேஜஸ் லைக் வைன் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கிராப் ஃப்ரூட்ஸ். கிராப் ஃப்ரூட்ஸ்லேருந்து வைன் தயாரிக்க பயன்படுது. இது எதில் அப்படின்னா சாக்ரோமைசிஸ் செரிவிசியே அப்படிங்கிற இதிலேருந்து சாக்ரோமைசிஸ் செரிவியே அப்படிங்கிறதுல பயன்படுது. இப்போ க்யூரிங் ஆஃப் காஃபி பீன்ஸ், டீ லீவ்ஸ் அண்ட் டொபேக்கோ லீவ்ஸ். இந்த காஃபி விதைகள், தேயிலை மற்றும் என்னது புகையிலையை பதப்படுத்துதல் அப்படிங்கிற டொபேக்கோ லீவ்ஸ்லேருந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பதப்படுத்துதல் எப்படி நடக்குது பார்க்கலாமா. பதப்படுத்துதலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பீன்ஸ் ஆஃப் காஃபி அண்டு கொக்கோ லீவ்ஸ் ஆஃப் கொக்கோ லீவ்ஸ் ஆஃப் டீ அண்டு டொபேக்கோ ஆர் ஃபெர்மெண்டட். நொதித்தல் முறையில் என்ன பண்ணுற பாக்டீரியா பை த எது மூலமாக ஃபெர்மெண்டட் பண்ணுறாங்க, பாக்டீரியா பேசிலஸ் மெகாட்டீரியம். திஸ் கிவ்ஸ் த ஸ்பெஷல் அரோமா. இது ரொம்ப அரோமா வாசத்தை கொடுக்கக்கூடியது, அரோமாவை நொதிக்க வைத்து இது என்ன பண்ணுது, ஒரு சிறப்பான நறுமணத்தை வந்து நம்மளுக்கு தருது. பாக்டீரியா பயன்படுத்தி தான் ஃபெர்மெண்டேஷன் உண்டு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்டு. தயிர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா இதில் லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து ஸ்பீசிஸ் வந்து மில்கை வந்து கர்டாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாலை வந்து தயிராக மாற்றுறதுல யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா லாக்டோபேசிலஸ் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ், என்சைம்ஸ் அண்டு விட்டமின்ஸ்.
என்னது கரிம அமிலங்கள் நொதிகள் மற்றும் வைட்டமின்கள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஆக்சாலிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கஸ்லேருந்து என்னது விச் ஃபங்கஸ் அஸ்பெர்ஜில்லஸ் நைகர் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க என்சைம்ஸ் லைக் லிபேசஸ் இன்வெர்டேஸ் புரோட்டியேஸ் அண்ட் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் மைக்ரோப்ஸ் இது பூஞ்சைகள் மூலமும் தயாரிக்கப்படுறது நெக்ஸ்ட் அந்த நொதிகள் வந்து நுண்ணுயிரிலிருந்து என்னென்ன நொதிகள் என்னென்ன விச் என்சைம்ஸ் லிபேசஸ் இன்வெர்டேஸ் புரோட்டேஸ் அண்டு குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்னது என்சைம்ஸ் வந்து மைக்ரோப்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க டிரைவ்டு ஃப்ரம் மைக்ரோப்ஸ்லேருந்து பெறப்படுகிறது ஈஸ்ட் ஆர் ரிச் சோர்சஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஈஸ்ட்லேருந்து என்ன கிடையாது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற என்னது கூட்டுப்பொருள் வந்து உற்பத்தி செய்கிற ஆதாரமாக இருக்குது உற்பத்தி செய்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு மெடிசனில் எப்படி யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸ் இன் யூஸஸ் இன் மெடிசனில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தே ஆர் மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் which are very low concentration or inhibitory or detrimental to other microbes. In 1929 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ன பண்ணார் அப்படின்னா ப்ரொடியூஸ் த ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பென்சிலினை கண்டுபிடிச்சார் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் லைக் காலரா டிப்தீரியா நிமோனியா டைஃபாய்டு இது ஹியூமன் பீயிங்ஸுக்கு நம்மளுக்கு என்னது நிறைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சாங்க என்னென்னா காலரா டிப்தீரியா நிமோனியா டைஃபாய்டு இந்த மாதிரி டிசீஸ்லேருந்து பாதுகாப்பதற்காக ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க பென்சிலி வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் 1929 அந்த எதிர்ப்பு மருந்தை கண்டுபிடிச்சார் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ்டு விச் மைக்ரோ ஆர்கானிசம் கிளாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் என்னது பாக்டீரியா ஃபங்கஸ் இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரேசியஸ் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரஸ் பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ் இதில் ஆன்டிபயோட்டிக் என்னென்ன ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரேசிஸ்லேருந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரஸ்லேருந்து எரித்ரோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ்லேருந்து பாக்டீரியாசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இது பாக்டீரியாவிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ஃபங்கஸ்லேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது என்ன மைக்ரோ ஆர்கானிசம் பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறதுலேருந்து பென்சிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு செப்ளோஸ்போரியம் ஆர்கிமோனியம் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிஸ்லேருந்து செப்ளோஸ்போரின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து நம்மளுக்கு கிடைக்குது நெக்ஸ்ட் வேக்சின்ஸ் அப்படிங்கிற தடுப்பு மருந்து தீஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை கில்லிங் ஆர் மேக்கிங் த மைக்ரோப்ஸ் இன்ஆக்டிவ் மைக்ரோப்ஸ் என்ன பண்ணால் அனேபிள் டு அதனால் முடியாது காசஸ் எந்த ஒரு டிசீஸையும் உண்டு பண்ண முடியாது பட் ஸ்டிமுலேட்டட் த பாடி டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் அகைன்ஸ்ட் த ஆன்டிஜன் இன் த மைக்ரோப்ஸ் இதுங்க நம்ம கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ்ட் அகைன்ஸ்ட் டிசீஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்னென்ன வேக்சின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைவ் ஆன்டினியூட்டட் அதில் அதோட நேம் அப்படின்னா எம்எம்ஆர் அப்படிங்கிற வேக்சின் இருக்குது தடுப்பு மருந்துகள் பிசிஜி பேசிலஸ் கால்மனைட் கியூரின் அப்படிங்கிற தடுப்பு மருந்து இங்கே கொடுத்துருக்காங்க குயிரின் அப்படிங்கிறது இது என்ன நோய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தடுப்பு மருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா மீசேல்ஸ் தட்டம்மை அப்படிங்கிறது மம்ஸ் அண்டு ரூபெல்லா புண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க மம்ஸ்னால் என்ன புண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ரூபெல்லா அப்படிங்கிற டிசீஸ்க்கு தடுப்பு மருந்தாக வந்து எம்எம்ஆர் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசிஜி அப்படிங்கிற வேக்சின் வந்து டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற நோயை உண்டு பண்ணுது அந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற நோய் உண்டு பண்ணுறதுக்கு தடுப்பு மருந்தாக கொடுக்குறாங்க வேக்சின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஆக்டிவேட்டட் செயல்படாத தடுப்புகள் கில்டு ஆன்டிஜன் நீக்கப்பட்ட என்னது அதோட வேக்சின் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா ஐபிவி அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் ஐபிவின்னு அந்த இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் செயல்படாத போலியோ வைரஸ் சொல்லுவாங்க இது என்ன போலியோ அப்படிங்கிறது இளம்பிள்ளைவாதம் இந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு உருவாகாமல் இருக்குன்னா தடுப்பு மருந்தாக ஐபிவி டோசஸ் கொடுப்பாங்க அது வேக்சின் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்யூனிட் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க துணையதை தடுப்பான்கள் துணை அலகு சப்யூனிட்னா என்னன்னு சொல்லுவாங்க துணை அலகுன்னு சொல்லுவாங்க அந்த வேக்சின்ஸ் தடுப்பு மருந்து என்ன அப்படின்னா
பியூரிஃபைடு ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேக்சின் நேம் என்ன அப்படின்னு, நேம் ஆஃப் த வேக்சின் ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின். ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின். இது என்ன டிசீஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பு மருந்து ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படிங்கிற டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக்சைடு வீரி இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன், வீரியம் இழந்து செயல்படாத ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நச்சு. டாக்சைட்னாவே நச்சுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு இதோட வேக்சினோட நேம் என்னன்னு டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்டனஸ் டாக்சைடு. இது வந்து எதுக்குன்னா என்ன டிசீஸ்னா டெட்டனஸ் அப்படிங்கிற டிசீஸ் உருவாகாமல் இருக்கிறதுக்காக அந்த வேக்சின் கொடுக்குறாங்க, தடுப்பு மருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டிப்தீரியா டாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிப்தீரியா அப்படிங்கிற டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வேக்சின்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கண்டினியூஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எங்கள் சேனல் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்றதை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.